friends, welcome to Nalan's Kitchen. Please like and subscribe. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நலன்ஸ் கிச்சனில் ப்ரான் பிரியாணி பண்ண போகிறோம். நான் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தட். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாமா? நான் இன்றைக்கி குக்கரில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ குக்கரை அடுப்பில் வச்சு குக்கர் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் பீசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ப்ரான்ஸ் எல்லாம் லைட்டாக சுருங்கி வர்ற வரைக்கும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சுருங்கி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 பொடி சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65 பொடியில் காரம் இருக்காது, ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். அந்த ப்ரானுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ப்ரான்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா வறுபட்டு வந்த பிறகு அதை தனியாக வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. குக்கர் திருப்பி அடுப்பில் வச்சு நல்லா சூடாகி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா கலந்து விட்டு சூடாகி வந்த பிறகு அதில் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம். 4 கிராம்பு, 1 பிரியாணி இலை, பாதி அளவுக்கு நட்சத்திர சோம்பு, கொஞ்சமாக ஜாதி பத்திரி, கொஞ்சமாக கல்பாசி, 3 ஏலக்காய், அதுக்கப்புறமா 1 இன்ச் பட்டை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாம் சேர்த்து எல்லாமே நல்லா வறுபட்டு வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஸ்ப்ளட்டராகி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் லைட் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகி வர்ற அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வறுக்கணும். வெங்காயம் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆன பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதை வெங்காயத்தோட நல்லா கலந்து விட்டு அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளியை, நல்ல பழுத்த தக்காளியை ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி வெங்காயத்தோடு கலந்து நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பவுடர், இது எல்லாம் சேர்த்து அந்த மசாலா எல்லாம் நல்லா கலந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டு பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற ப்ரான் பீசஸ் எல்லாம் சேர்த்து ப்ரான் பீசஸும் மசாலாவோட நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசியை ஏற்கனவே கழுவி 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதனால் நான் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ 1 கப் அளவு பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்த பிறகு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கலந்து விட்ட பிறகு 1/2 லெமனோட ஜூஸும்
2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாஃப்ரான் மில்க்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு குக்கரோட மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விடுங்க. 2 விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக ப்ரான் பிரியாணி செஞ்சாச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய்.